ஹரிஹரி கோகுல ரமணா ஹரிஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணா கண்ணா கண்ணா ஹரிஹரி கோகுல ரமணா திருவடி சரணா கண்ணா கண்ணா ஹரிஹரி நாராயண கோவிந்த கோபால ஜனார்தனா நாராயணா அங்கா மனசுக்கு எப்படி வந்துட்டீங்க? 10வது அவதாரத்துல இது ஒரு அவதாரம். ஐயோ ஐயோ ஓ 10 அவதாரத்துல வாமன அவதாரம் பட்டார பட்டார அவதாரம். ஆமா அதுல ஒண்ணுதாமா இது கடவுளே இல்ல பல்லுவலுக்கு மாட்டாரு வெத்தலை பாக்கு போடுவாரு. நாராயணா அங்கா பாருனா திருவேங்கிடம் மாமலை தெய்வமே எந்த ஜென்மவினை தீராய் ஹரிகோவிந்த நாராயணா இந்த அடியன் திருவேங்கிடம் மாமலை தெய்வமே ஜென்மவினை தீராய் ஹரிகோவிந்த நாராயணா இந்த அடியன் என்னைக்காராய் திருவேங்கிடம் மாமலை தெய்வமே எந்த ஜென்மவினை தீராய் ஹரிகோவிந்த நாராயணா இந்த அடியன் அருமறையிலிகள் தினம் தொழுவார் துதி உந்தன் அருளை பெற பக்தர் வருவார்கள் திருப்பதி அறிமுறைமையாரை கூப்பிட அறிமுறைமையாரை கூப்பிட பாதசாரியை பாதுகாக்க திருவேங்கிடம் மாமலை தெய்வமே எந்த ஜென்மவினை தீராய் ஹரிகோவிந்த நாராயணா ஜென்மசேஷாபைய பவவீனை போக்கிடோ உந்தன் திருவாடி உறுதியை அடியனை சேர்த்திடும் திருவேங்கிட மலை மீது நிலம் ஏறிய நலமாடிட திருவேங்கிட நிலம் ஏறிய ஐயா திருவேங்கிட மலை மீது நிலம் ஏறிய நலமாடிடும் திருவேங்கிட மாமலை தெய்வமே எந்த ஜென்மவினை தீராய் ஹரிகோவிந்த நாராயணா இந்த அடியன் பிறவேறு காலிங்கள் பல மீது நடித்தவா எதிர்காலத்துக்கு துணை வந்து கருணை புரிந்தவா ஐயா கருணை மழை பொழிவாய் அடி கண்ணியை துதி கருணை புரி ஐயோ ஐயா கருணை மழை பொழிவாய் அடி கண்ணியை துதி கருணை புரி கருணை மழை ஏறி பாளைய கையில் துதி
இருந்த பல்லு ஆயர்பாடியில கோபாலமாதர் வீட்டில் உரியில வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ட பாரு அந்த பெருமை வெண்ணை தின்னோண்டா பல்லு கரகாய் ஆயிடுச்சா டேய் 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 டேய், உங்க அண்ணன் ஏன் பல்லு கட்டிக்கிறாங்க பெண்ணகிடி மத்தாலாடி மண்ணுக்கிட்டு புத்தினிடம் ஒரு காட்டினாய். மண்ணுக்கிட்டு உலகிலே புத்தை காட்டினாய். மண்ணுக்கிட்டு உலகிலே புத்தை காட்டினாய். மாயனே, மாயனே, உன் காதலை படித்தேன். மாயனே, உன் காதலை படித்தேன். மாயனே, மாயனே, உன் காதலை படித்தேன். மாயனே, உன் காதலை படித்தேன். காதலை படித்தேன். தங்கள் திருவடிக்கு அநேக கோடி வணக்கம் நாராயணா. அம்மனுடைய நகரகத்தினால் நீண்ட ஆயுள் பெற்று நோய் நொடி என்று நீண்ட ஆயுள் பெற்று தீர்க்க ஆயுசோட வாழ கடவுள் உனக்கு ஆசீர்வாதமா பாவி சண்டாளா, ஏமா உனக்கு தெரியாத இந்த உலகத்துல எது இல்லையா? சுகமா நான் சுகமா வாழுனா நான் எந்த வகையில சுகமா இருப்பதுடா பாவி. இறங்கி வந்த கூரையா அடப்பாய் உனக்கு வரக்கூடாதா? எங்க வீட்டுக்காரனுக்கு நான் என்ன அவனுக்கு மச்சானுக்கு என்னடா மச்சானுக்கு மச்சான் இப்ப நிசாசனி வயதுல 9 மாசம் 29 நாள் கர்ப்பமாகிறாரு குழந்தையா. நான் ஒரு கஞ்சா குடியேன்டா அவன் அந்த கோவில் தான் போய் அவனுக்கு குடிக்கிறாரு. என்னைக்கு இந்த பிள்ளைய கொடுத்து நான் அதுல அண்ணா அண்ணா அது எப்ப பார்த்தாலும் ஏமா ஒரு நாளைக்கு கூட சந்தோஷமான வார்த்தை சொல்றது இல்லையா உடனே புள்ள குட்டி இல்ல ஒரு ஆரம்பி சீடத்துல உடனே புள்ள குட்டி இல்ல காலகட்டத்துக்கு வர கொடுத்து சென்றவர் ஆமா. போய் குழந்தை ஆயிட்டாரு. இதுக்கு என்ன வழி சொல்லுங்க அண்ணா? அண்ணாவன் காலம் முடிக்கிறேன் குடி வேலை ஏற்றிக்கிட்டு அவரு பத்துக்காச்சு போச்சு. சீக்கிரம் உண்மைதான் அண்ணா. அங்கேதான் போன போறாரம்மா சரியா அந்த உலகம் தாங்கம்மா. சரிம்மா சொல்லுண்ணா அப்படியே போட்டா என் கேஜி என்ன வருது? அதான் நான் ஒரு நாளைக்கு 5 தலைவாரி பிடிச்சு போடுறேன் யா விட்டுட்டாண்டா வரும் அப்புறம் அந்த புள்ள ஆனா பின்ன என்ன யாமா இங்க வாமா அந்த வசனை பேச தெரியும். என்னமா அப்புறம் இங்க வந்துட்டா தானமா நான் பேசுவேன் உள்ளே தையமா பேசுறேன் சொல்லுங்க. சரி இசாந்த தேவயத்தில குழந்தையா இருக்காரு என் மச்சான் அதுக்கு ஒரு பயம் இருக்குது. எப்படி? ஆனா உலகத்துல எங்கேயும் மருத்து வச்சு இல்லாத வழியா நான் பண்ணிடுறேன். மறுத்து வச்சு எங்கேயும் இல்லாத வழியா அவ கேட்ப வேதனைப்படுவா. யாரு? இசாசனி. பொண்டாட்டி. ஆமா சரி. அந்த நேரத்துல நீ ஒரு மருத்துவச்சு கேள்வியா நீ வரணும். நான் கேள்வியா போகணும். ஆமா கேள்வியா போனா கேள்வியா போனா தனியா போயிடு பாரு. உன் மவன் இருக்கானே பாரு பாவராய அவன் கூட உன் துணைக்கு உனக்கு துணையா அவனை கூட இட்டுக்க போன உடனே உன் மவன வாயற்படியில நிக்க வச்சுட்டு மல்லாட கண்டன உள்ள விடாத. சரி. நீ உள்ள போகல மருத்துவ வச்சா போகணும். அங்க போய் அங்கார ஒரு பெரிய என்னடா அங்காள பரமேஸ்வரி உருவத்தை எடுத்து அங்காள பரமேஸ்வரி உருவத்தை எடுத்து இசாத்தடி உடலை கிழித்து அந்த பரபிம்பத்தை எடுத்து பரபிம்பத்தோட சேர்த்து விட்டால் என் மச்சானுக்கு அழிவே இல்லை. ஆமாமா இதை நீதான் செய்யணும். நாய் அடிச்சானா பேரே நாய் அடிச்சானா அந்த பேரம் போறான் சொல்லுங்க. சரி அப்படியானால் அழிவையில் நீ மருத்துவச்சா வரணும். உள்ளே புகுந்து அந்த சராசரத்துக்கு ஆமா அந்த உடலை கிழித்து பரபிரமத்தோட அந்த கருவை எடுத்து பரபிரமத்தோட சேர்த்து விட்டால் மச்சானுக்கு அழிவே அல்ல. அவர் பழையபடி உனக்கு புருஷனா வந்துருவாரு. சரி நாராயணா உலகத்தை மாற்றி நான் மருத்துவச்சா வர என் பையன் பாவம் குடிக்கணும்.
எப்படினாங்க அந்த நிசாசனி கர்ப்ப வேதனையில் இருக்கும்போது அந்த நேரத்தில் நிசா சரிதார் பாபார் படுகிற விதம் விதம் காண்க எனக்கு எடுத்து வைப்பாமாடா எல்லாம் புள்ள வாங்கிக்கிறாரு இப்ப கத்துறாரு ஐயோ அம்மா புள்ள கொடுத்த கம்மியா எனக்கு இடுப்பு வலிக்குதுடா எனக்கு கால் வலிக்குதுடா தொடை வலிக்குதுடா தனியா கிடையாது மூணு போனா எனக்கு பிள்ளை இல்லை பிள்ளை ஐயோ நான் ஆசைப்பட்டு பிள்ளை பெத்துக்கலான்னு எல்லாம் கோபப்பட்ட புள்ள பெத்துவாங்க இப்ப இப்படிதான் ஐயோ பூபதி கால மாடி யார மாதிரி யார மாதிரி இந்த நேரத்துல குழந்தை தொண்டிக்கு ஏறிட்டு இருந்தா கண்ணாடி ஐயோ தங்கம் என்ன பண்ண சீக்கிரம் போய் மருத்துவ பனி கூட உடஞ்சு போச்சு பையன் என்ன பண்றான்னு நான் பாக்கணும் என் பையன் என்ன அப்புறம் வகுத்துள்ளது நேற்று வருது வெளி வந்தனா செருப்பால அடிப்பான் இருங்க என்ன பண்றேன் பாப்பா வயிற்று உளுந்துனே சித்துவா
அதுல முடிச்சு போச்சு. அதுக்கு போச்சு. ஐயா பகவாசி, ஐயா மகாராஜா. என்ன மகாராஜா? அதை பார்த்தா அதுதான் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. யாரு சொல்லுங்க? யாரு யாரு சொல்லுங்க? ஆறு தருமாறு யாரு தருங்க? தெரியல. கேளுங்க. இவன் என்ன ஊரு? இவன் தான் விஜயபுனூர். விஜயபுனூர். விஜயபுரம். அப்பா பேர் சொல்றா. நீ யாரா? நான் அதை செம்பத்தாங்கல் கிருஷ்ணனுக்கும் சாந்திக்கு பிறந்தவன். நீ யாரு? உனக்கு பிறந்தவங்க. யாரு? உனக்கு பிறந்தவனே தான். ஏய், அப்ப என் சொத்துக்கு அப்பா 10 தேங்காய் வச்சிருக்காரு, 2 பாட்டு பெட்டி வச்சிருக்காரு, ஒரு கார் வச்சிருக்காரு. 5 ஆக எனக்கு. சிவப்பா எடுக்க மாட்டேன் நானு. ஓ, 6 5 ஏக்கர் எனக்கு போதும். அப்ப சொத்துக்காக அப்பனை மாத்துற. அம்மாவே மாத்துலாம். நீ அப்ப மாத்துறியா? அதேதான். என் தம்பி எங்க இருக்கிறான்? வீட்டுல இருக்கிற குடிச்சு படுத்துங்க. குடிச்சு போட்டு வீட்டுல படுத்துங்க. வேற ஒண்ணும் பண்ண மாட்டேன். யாரும் அங்க ஒண்ணு போங்க. இல்ல, அதனால தான் உனக்கு போன் பண்றேன். அதனால தான் உனக்கு போன் பண்றேன். எங்க மாட்டாங்க. அதேதான். சத்தியமா போட்டு சொல்லு. சத்தியம். நம்ம குடும்பம் சரி. நான் நிக்கிறதே நீ நிக்க கூடாது. நெல்லு கூடவே தான் வரும். என்னடா பண்ணுவேன்? இவனுக்கு எப்படியா ஓட்டி விடுவேன் நான் எனக்கு நெல்லுல ஓட்ட முடியாது. நெல்லு கூட தான் வரும். நீ நீல் கூட தான் நான் இந்த பக்கம் நீ மேல வந்து இருப்பேன். உடனே விட்டு. இப்படியே முடியாது. ஏடா சுடோதரா. இதால நேல் வந்து உன சாவடிச்சேடா. டேய், ஏப்பமடி. நடக்கும்போது அப்படியே இல்ல. இந்த உலகத்தை உலகத்தை படைத்தவன் யார்? ஆக பரமகருள் பார்வதி. ஓ பராசக்தி. எங்க அம்மா. எங்க அம்மா. எவடா வாங்குது சும்மா? சொல்றாங்க அம்மா. அம்மா தான் சொன்னா. அம்மாங்க. ஆ? அம்மா. மேலே பர எங்க அம்மாவை பேசலாம். இந்த உலகத்தையே படைத்தவள் மகமாரி அம்மன். அது ஓம் சக்தி. மகமாரி அம்மன். ஆமா ஆமா. யாரது? மகமாரி அம்மன். சரி. அப்பேற்பட்ட இந்த உலகத்தை கட்டி காத்து படைத்திருக்கக்கூடிய ஓம் சக்தி, ஓம் சக்தி. பராசக்தி, பராசக்தி. ஈஸ்வரி ஈஸ்வரி. அனைத்தும் சக்திகளும் என் தாய். அப்பேற்பட்ட என் தாயுடைய அருளால் வரப்பிரசாதம் பெற்ற என் பெயர் அவன் அடிக்கடி கூட தூத்து நிக்காம துதிக்கிறாரா? ஹெலிகாப்டர் அடுத்து. என்ன சொல்லு? டேய், அப்படி இல்ல. ஆனா பூவல படிக்காத யாரு? அனைத்து சக்தியும் கொடுத்து பாவராயன் அப்படி பெயர் பெற்று இந்த புவியில் என் தாய் குமாரமங்கை நான் முன்னோடியா காத்திருக்கேன். அதனால் எங்க அம்மா பாத்தியா? அதே பாக்குறீங்க. நீ பாத்தியா? நீ பாத்தியா? குமாரமங்கை அம்மாவா? இதோ உமா பாரு மறுத்து வச்சு தற்பார். நான் வந்தேன் மறுத்து வச்சு
அந்த வயசுல வயசாகி போச்சு வயசான காலத்துல எடுத்தடி வைக்க முடியல சாண்டை குடிச்சு பிறந்த பையா எங்கதான் போச்சுன்னு தெரியல இந்த மகன் என் தம்பி இங்க வாடா பாடியே என்னடா வாடா என்னடா பாக்கி இந்த பக்கம் வாடா மூஞ்சில சாண்டை சாலா நடிக்கன்னு வயசு போச்சு வயசாகி போச்சு பள்ளி கை கால் உதறது தலை ஆடுது நீங்க வயசுல மாட்டியா நல்லாதான் இருக்கிறேன் பழுத்த பழமா இருக்கிறேன் பழுத்த பழம் தான் ருசிக்கும் ஆமா நல்லா பழுத்த பழம் ருசிக்கும் வந்து பிசைஞ்சு தின்னுவோம்மா எட்டு தடி நோக்கி விடுவோம் ஏ தம்பி இங்க வந்து நான் உனக்கு என்ன தொழில் தரும் வயசாகி போச்சு உனக்கு என்ன தொழில் தெரியாம ஆடி நீ வர எங்க வர இருக்காதியா உனக்கு என்ன தெரியும்னு கேட்கலாம் மதியா அதானே 2 வாரம் வரும் நான் மதிதான் அங்க மாவு எடுத்து சீய வைக்காத தம்பி இவன் என்ன கேக்குறான் வயசாகி போச்சு கேள்வி ஆமா பாடி உனக்கு என்ன தெரியும் தம்பி அடசி மூஞ்ச பாடுறியா திருச்சி பேமாரி கல்ல தம்பி இந்த பையன் பிறந்ததுக்கு நான் தானே மருத்துவம் பார்த்தேன் தம்பி நீதான் பாத்தியா இவன் கேக்குறான் உனக்கு என்ன தெரியும் அந்த காலத்துல தான் எப்பதான் நீ வாய வச்சு ஊதுறாங்க இப்பதான் ஏய் இத கேக்குறா என்ன போச்சு தம்பி இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க நீங்க ஆயா கதையை கேளுண்டா தம்பி இவன் அம்மா வகுத்துல தம்பி புள்ள பிறக்கிற நேரத்துல இவங்க அம்மா வேதனை பட்டுக்கிட்டு இருக்கிறா ஓஹோ என்கிட்ட ஓடி அந்த மருத்துவ வச்சம்மா இந்த மாதிரி இவங்க அம்மா வேதனை மருத்துவம் பார்க்கணும் அவைய என்ன கூட்டிக்கிட்டு வந்தாங்க ஆமா நான் கூட்டிக்கிட்டு வந்து பார்த்தேன் வந்து பார்க்கும்போது லப்பன்னு கத்துறான் ஓத்தான் அம்மா ஆமா நான் என்ன சொன்னேன் புள்ளி வாங்கும் போது வாங்கிக்கிறாளுவா வாங்கிக்கிறீங்க அப்ப பிறக்கும் போது கத்துறாளுவா அப்படியே செவத்து பிடிச்சு அழுகுறீங்க யாரோ அத்தனை பிடிச்சிட்டு முக்குடின்னு 3 நாளா சொல்றேன் 3 நாளா சொல்றேன் முக்க ஏண்டா புடிச்ச கொடுத்து போய் குறுக்கு படுத்துக்கிறாங்க ஓ அவங்க ஆத்தா வயிற்றுல குறுக்கு வீசுது நான் என்ன சொல்றேன் இப்பதான் ஆஸ்பத்திரி வந்துருச்சு அதுதான் போறானுவ கட்சி வைக்கிறாங்க கீழ்ச்சி விட்டு 25,000 30,000 40,000 கொடுத்துட்டு வராங்க அந்த காலத்துல ஏழு தம்பி எதுவுமே இல்ல ஆமா விளக்கு என்னதான் 3 நாளா குறுக்கு படுத்துக்கிட்டு இந்த சாண்டை குடிச்ச முடிச்சு நான் என்ன பண்ணேன் இதுக்கு தாண்ட விட்டு வச்சிருந்தா அதேதான் தாய்க்கு புள்ளைக்கு சேதம் வந்துருமே உயிர் சேதம் வந்து புள்ள போனா போகுது கைய விட்டு இழுத்து கடாய்ச்சிருங்க அப்படின்னு விளக்கண்ணி எல்லாம் கையில தடவிக்கணும் கைய உள்ள விட்ட பாரு பாரு அரை பவுன் மோதிட்டு எடுத்துட்டு காண்டவன் போறது பையன் அரை பவுன் பவுத்து உள்ள கைட்டு உண்டு அம்மா பவுத்துலயே திருடு இருக்குது இவன் கேக்குறான் உனக்கு என்ன தொழில் தெரியும் அம்மாளுக்கு புருஷம் பார்க்கல நான் தாண்டா அப்ப நான் வெளிய வந்து எடுத்து குடுத்துனா இல்லையா அவன்கிட்ட வெளிய வந்தா குடுத்துனா இல்லையா சாண்டை குடிச்சதுனா நல்லா சமயம் பார்த்து தம்பி நல்லா பரு பிராயத்துல போய் சாரா கையில வச்சு குடிச்சுட்டா காண்டவனு போறது பையன் குடிச்சுட்டு மஞ்சா காமலான்னு 2 நாளா என் தாக்கா அறுத்து தாலி அறுத்து கட்டிக்கிட்டான் நீ என்ன மருந்து குடுத்துக்கிறே அதை போக மாட்டேங்குது சேனை கொடுத்து செத்து தொலைச்சிட்டு ஒரு வேலை சேர்ந்துட்டு இருக்கோம் அவங்கள கட்டிக்கணும் மடியில கட்டினாரு ஒரு தக்குது வராங்க நரம்பு தாழ்ந்து போச்சு ஐயா பூரா என்னடா இந்த வயசுலயே இந்த ஆட்டாடுறியா வயசுல எந்த ஆட்டிருப்பா வயசுல எந்த ஆட்டிருப்பா நானே எடுத்து விட்டா விட்டா அழிஞ்சு போவாதீங்க கேள்வி பார்த்தலாம் இடுப்பு பாரு மைதா மாவு என் பையன் பாவாடாயம் வந்தார பாத்தீங்களா வந்து கேட்டு பூத்து பூத்து என்ன பூத்து ஏன்பா அவங்க ஹெலிகாப்டர் சாப்பிட்டா அம்மா அம்மா இருக்கிறாங்க பாரு சொல்றேன் உனக்கு சரியா தெரியல உனக்கு சரியா தெரியல அம்மா 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 அம்மா
மூஞ்ச பாருங்க. 6 மாசத்து கை கோடு ஒரு கருவாத அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் அவ்வா கேள்விப்பட்ட 50 ரூபாய்க்கு வரணும். கைதிக்கு பண்ணணும் சொல்லி போடுறேன் கைதிக்கு போறதவனா நீயே சொல்லு சொல்றேன் நீ சொன்ன கால் வாங்க. கண்டலை கங்கையம்மன் சபா தண்டலை கங்கையம்மன் சபா நாடக ஆசிரியர் மூர்த்தி இது 50 ரூபாய் சன்மானம் அளித்திருக்கிறார். அன்னவருக்கு ஆயர்பாடு திலகநாத் என்ற கண்ணை ஒன்று கொடுக்க 1 கோடி அபரியோடு என்று பெருமான பிரார்த்திக்கிறேன். இல்ல இன்னும் நல்லபடியா அந்த ரத்தமும் வந்துடணும். இந்த வருஷம் ஜம்மா நல்லபடியா நடக்கணும். ஒரு வாரம் போடுங்க என்ன வாங்குற? ரொம்ப கஷ்டமா போடுங்க யார் பேரு? ஐயா பேர் சத்தியவடி வேளா சூர பத்மாதி தன்னை வதைத்த சரவண பவன்ய சத்துதா தீர உத்தமி தெய்வானை வள்ளி முத்துந்தாருவ முருகா ஐயா உம்பர்கள் சேராபடி குகா குகா நித்தையன் மனதில் கூடியிருப்பாய் நித்தையன் மனதில் கூடியிருப்பாய் நான் நினைக்க வர மருளும் பொறுப்பாய் நித்தையன் மனதில் கூடியிருப்பாய் நான் நினைக்க மனதில் கூடியிருப்பாய் நான் நினைக்க வர மருளும் பொறுப்பாய் இரவையிலேறி கலிகால கொடுமை அகன்று நிறந்து சிவனார்த்தனே ஐயா நாரம் உங்கள் மம்மரு கரப்பகலா உந்த தூதி ஒன்று நானும் மரவேனே கண்டறியே பல காவடி கொண்டாடும் மக்கள் சாவடி பெறுவார் உங்கள் ஐயா கத்தனை உன் காரியம் புரியா சாமிக்கு மேலான சாமிதானே சாமிக்கு மேலான சாமிதானே உந்த தரிசன தருவாய் முருகோனே இந்த பூமிக்கு ஒரு 6 நாளை புண்ணிய பழனி மலை புங்கவர் தூக்கி குழந்தவா என்ற பொருள் அருள் ஞான புத்தியுடன் முத்தமிழும் ஐயா போதனை எனக்கு தந்தவா நான் சொல்லு ராமசாமி துதி அவைய பண்ணிரு கையனே தண்டலை நன்னகரத்திலே நாடக பேர் ஆசிரியர் கங்கையம்ம நாடக சபா முத்து முத்து அவர் ரத்தனம் தானே அவருக்கு நீ என்ன அவருக்கு வந்து மகன் சரி 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 தண்டலையை சேர்ந்த நாடக பேர் ஆசிரியர் ரத்தனம்
அந்த ரத்தனத்துடைய பிள்ளையாக விளங்கி வரும்படியான உங்க பேர் சொல்லுங்க. மூர்த்தி என்று சொல்லக்கூடிய அன்பரவர் நமக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் இன்னும் ஒரு ரத்தமும் சேர்த்து நடத்தி அந்த குழு என்றைக்கு அந்த மகமாரியம்மன் அருளால தடையின்றி ஓட வேண்டும். அவர் சென்ற சிறப்பா அந்த மகமாரியம்மன் துணை இருந்து அவங்க அந்த பேர் வைத்திருக்கக்கூடிய கெங்கை அம்மன் அவர்களுக்கு துணை இருந்து அவங்க பிரிந்து போன கூட்டங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று கெங்கை அம்மனையும் மகமாரி அம்மனை பிரார்த்தித்து அவர் சென்ற சிறப்புற்று வாழும்படி அம்மனை பிரார்த்திக்கின்றேன். ஜெயம். சரிதானா? 20 ரூபாய் அவர் பேர் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் மகமாரியம்மன் அவர்கள் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு என்பது அவ்வளவுதான். அவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று முருகன் அவர்கள் பெற்று என்பது வாழும்படி இறைவனை பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். அம்மா போய் வசூல் பண்றான் காய்ங்க. பாஞ்சாலி உனக்காக வச்சிருவா அந்த கேள்விக்காக அந்த கேள்வி கொடுத்தது. பேருண்டா திங்கள் பாண்டவர்க்கும் மங்கள சுபகரிய செவைக்கார என்ன வாங்கம்மா. திங்கள் பாண்டவர்க்கும் மங்கள சுபகரிய செவைக்கார என்ன வாங்கம்மா. நீ தங்கிய நாடு பூராவை திங்களும் மாறி போயிது சந்தோஷம் சம்பத்து பஞ்சம்மா. எங்கள் குலதேவதை பாஞ்சாலி யாரு? எங்கள் குலதேவதை பாஞ்சாலி கெட்ட எண்ணம் கொண்டவர் குடும்ப காலி. ஏகநாதன் துணையால் என்னாக கொடி ஒப்பனை செய்யாமல் லோகம் காட்டிவிட்டவள் முந்தி இன்று நின்னவாய நீ பிறப்பியாக செய்தி அம்பாள் என்ற திருநாமம் பெற்றவள். பாஞ்சாலி அம்மன் என்று சொல்லக்கூடிய அம்மா அவர்கள் எனக்காக 10 ரூபாய் கொடுத்திருக்கிறது. அதன் குடும்பத்தில் திரௌபதி அம்மன் துணை இருந்து காத்திரட்சிக்க உடல் பலம் தேகப்பலம் அனோபலம் கொடுத்து நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வத்தோடு திரௌபதி அம்மன் துணை இருக்க பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். லோகேசு குமரேசு அவர் இருவர் பேரினாலும் 20 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். உங்க பேர் சொல்லுங்க. காமாட்சி. காமாட்சி என்று சொல்லக்கூடிய அம்மா லோகேசு குமரேசர் அவர் பேரினால் 20 ரூபாய் கொடுத்திருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு நோய் நொடி இல்லாத பணம் கொடுத்தவர் குடும்பத்தில் என்பெருமானுடைய கடாட்சம் பெற்று இன்புற்று வாழ மகமாரி அம்மனை பிரார்த்திக்கிறேன். சுபே ஜெயம். அம்மா கண்ணு இந்த பாவம் அழைத்தது என்ன காரணம்? தம்பி அம்மா சரி சரி உன்னை அழைத்தது என்ன காரணம்? கண்ணே அம்மா உன்னை ஏறு வரும்படி உத்தரவு செய்தேன். சொல்லுங்க. டேய் அம்மா வல்லாளன் பாட்டான் அத்தை சொல்ல சரி வயிற்று அது குழந்தையாகிவிட்டார். அப்படியா? அதனால் அது பார் மருத்துவத்தை தேடி வருகிறார். சரி வல்லாள கண்ணன். வல்லாள கண்ணன். ஆமா. அப்ப என்னுடைய அண்ணன் கோபால கண்ணன் என்னுடைய மாமா இந்த உலகத்தில் மருத்துவச்சி இல்லாத மருத்துவச்சியா இல்லாத செய்தொரு சொல்லிட்டார். சரி அதான் மருத்துவச்சியா வந்திருக்கேன். எனக்கு நீ துறையா போகலாமா? போகலாமா? ஓ மருத்துவ கேள்வியா? கேள்வி சாண்ட குடிக்காதரா. நான் தள்ளாடி தாடியை போன்று
மூஞ்ச பார்த்தா சனம் போறோம் சூத்தாட்டம் அதெல்லாம் அவன் சுடுகாட்டுல சூரியன் ஏண்டா பாட்டி பஞ்சமா பஞ்சமா என்னடா தம்பி ஒரு போய் மசுர கூட கூட காணாண்டா இவன் மயிர் கொடுக்குறாள் பஞ்சமா ஓ என்னுடைய பேரு வல்லாள கட்டன். மண்டால கட்டணும். ஆமா நீ எந்த கண்டனா எனக்கு ஐயாடா பஞ்சமா உனக்கு என்னென்ன தொழில் தெரியும்? யாரு காதையா என்ன தொழில் தெரியும்? ஐயா ஐயா தம்பியா கேள்றா சேவ் முஞ்சா சொல்லுங்க. ஐயா அப்பா டேய் நான் பொம்பு நைட்டிங்க மருத்துவம் பார்க்கற பாய கண்டா பாத்தியா? ஆமா பஞ்சமா வணக்கம். பஞ்சமா வணக்கம். பஞ்சமா வணக்கம். என்னடா பஞ்சமா ஓ மருத்துவம் பாத்தியா? என் பொண்ண என்னுடைய மனைவி நிசாசரிக்கு நீ மருத்துவம் பார்க்கணும். என்ன உன் பொண்ணு கர்ப்பமா இருக்கிறா. எவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கர்ப்பமா நீ அவன் ஜக்கரத்து காணவன் அவன் ஆடுத்து போயிட்டான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இருக்கிறான் நீ வா பக்கத்து வீட்டுக்காரன் ஏமாந்த கேட்டுக்கிறான் பஞ்சமா என்னுடைய மனைவிக்கு நீ பிரசவம் பார்க்க வேண்டும். ஆமா அப்படியா ஆமா. உன் முன்னாடிக்கு பிரசவம் பார்க்கணும்னா நான் கேட்கிற பொருள்ல உன்னால கொடுக்க முடியுமாடா? உனக்கு என்ன வேணும் கேள். நான் மந்திரி அவருக்கு நான் தரேன் கண்டிப்பா கொடுப்பேன். நான் என்ன கேக்குறேன்னு கேட்டா ஒரு முறை வேணும், சாம்பிள் வேணும், ஒரு அருவா வேணும்டாப்பா. அது மட்டும் இல்லடா என் உள்ளங்கையை நானே அளவுக்கு உங்களால என்ன கொடுக்க முடியுமாடா? என்ன கொடுக்க முடியுமா? என்ன என் உள்ளங்கையை நானே அளவுக்கு உள்ளங்கையை நானே அளவுக்கு என்ன பாட்டியா உனக்கு என்ன தானே போடுங்கண்ணா லோடு 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 அப்படி அடிக்கிறேன். லோடு லோடு தேவைப்பட சொல்றோம் அந்த தேவைப்பட அடி வைப்பான். லோடு நீ எனக்கு ஏத்துறவனா? பஞ்சமா போ பஞ்சமா இதான் என்னுடைய அரண்மனை. இதான் என்னுடைய அரண்மனை. அவங்க பாருங்க அரண்மனை என் பொண்டாட்டி சொல்லி கொடுத்து காண்ட உனக்கு பொறுத்த பையா அதான் இது ஒரு வேலை கொடுக்க வாங்கும் போது வாங்கிக்கிறாள் அப்புறம் புள்ள போறக்கு மொத்தம் என்னங்க பாக்குறீங்க? ஒண்ணுல பாட்டிமா விட்டு அடிக்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இன்னும் நடக்கும் தெரியாது. ஏற்றி பாக்குறேன் இங்க வந்து செல்வமே இப்படி சொல்லு. அது மகனே எங்க இருந்தாலும் வல்லாள கண்டன் நான் உள்ளே சென்று இந்த மருத்துவ சுகத்தை மாற்றி இந்த அன்றை சராசரத்தை அங்காள பரமேஸ்வரியா உருவெடுத்து அவர் குடலை கிழிக்கின்றேன். அதனால் நான் உள்ளே சென்று என் உருவத்தை மாற்றி வருகிறேன். அவன் ஜாதகத்தை பார்த்தலாம் முடிவு சொல்லி பாட்டியம்மா 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 ஒண்ணு இல்ல. நெல்ல ஒப்பா ஆறுமுகனுக்கே பிறந்தவனா இருந்தா என் கிட்ட வந்து பேசுறான் கண்டவனுக்கு பிறந்த இப்ப ஆறுமுகம் போயிட்டா இப்ப என் புள்ளவன் யாரு ஆறுமுகம் போகானா கண்டவனுக்கு பிறந்த பையன் அது அங்க ஆற கேட்டுங்க கெட்டிக்கிறதா போனா அவன் மாவன் வச்சாங்க நிக்கிறாட சரி சிலையாட்ட ஜெயிச்சியா தேவடா பண்ணா ஆறுமுகம் கொடுக்கு சரிமா டேய் அவன் இந்த போய் மசுரு காரணம் உள்ள புட்டு போறேன் உடனே விட்டுறேன் உள்ள புட்டு நடக்கிறது வேற அப்புறம் பண்ணா உள்ளோடு பவர் பாவாசாயா ஏ பாவாசாயா இங்க வேடா அவளை போட்டு ஐயா வளல கட்டடா இதனால உனக்கு புள்ள பொருளை பிச்சை எடுத்து எனக்கு யாருங்க நீ சரியில்லை யார குதிரை போடா யாரு சரியில்லை இந்த குதிரை ஏற்கனவே ஏறிக்குது
அப்படியே அம்மா விட்டு பாருங்க. கேட்றா எதிர்கால உட்காரு ஒரு ஓய்வு போடுறா உட்காரியா மணி சேர அந்த கீழே இருக்கு. ஏய் ரத்தம் நேரில் வருவா கேமரா போலாம். என்னமா எனக்கு கத்த கேக்குது? நிசாசனி குரல் கேட்கின்றது. அதனால் அரண்மனை உள்ள போக வேண்டும். எனக்கு பயமில்லை. அதோ பாரு என் தாய் உமா மகேஸ்வரி. அதோ அந்த தூபியாக வடிவெடுத்து உன்னுடைய மனைவி நிசாசனை கிழித்து அந்த பரம்பரை பரத்தோடு அனுப்பிவிட்டான். அதோ பரபிரம பரம்பரை சென்று விட்டா பரமக்கடவுள். அதனால் தாய் உன்னுடைய மனைவி மாட்டி விட்டான். உன் மனைவிக்கு என் மனைவிக்கு விடுப்பா. அரண்மனையா போக வேண்டாம். அந்த இலக்கிட்ட யாருக்கு அடி படுவாரி, அடி சண்டாரி, என் மனைவியை கொன்று விட்டாயடி படுவாரி. அடி யார் அடி இது யார்? உன்னுடைய மனைவி சகனி உன் மகன் செத்து போய்விட்டான். என் மனைவி கொன்று விட்டாய படுவாரி. நின்றே பாப்பன். அடாண்ட பிட்டத்து கௌலம் என்னுடைய பாதத்தை பணிந்து உயிர் பிச்சை கேட்டுவிடு. இல்லை என்றால் அடி படுவாரி, அடி என்னாடி என்ன தூர்வாய் இதற்குமே தாமதமில்லை. அட சொல்ல வந்த அம்மா பரமேஸ்வரி, இந்த நிரமதி என்று சொல்லக்கூடிய நன்னகரத்தில் உன்னை வழிபட்டு உனக்காக தேர் திருவிழாக்களை செய்து உன்னை வழிபட்டு வந்தார்களே இந்த ஊர் மக்களுக்கு யாதொரு குறையும் அல்லாமல் இந்த கிராமத்தில் அவரவர் குடும்பத்திலே குடியிருந்து எல்லோருக்கும் குறையில்லாமல்
விடாமல் காக்க வேண்டும் என்று உன்னை பிரார்த்திக்கின்றோம் தாயே, உன்னை பிரார்த்திக்கின்றோம். கிராமத்தில் உள்ள ஆ, அனைத்து குடும்பங்களிலும் ஆஹா, ஏக பரம்பொருளாக நின்று ஏக பரம்பொருளாய் இன்று எந்த ஒரு குறை இல்லாமலும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஏமமும் ஜாமமும் ஆஹா, என்னை நினைத்தால் ஆஹா, யாது குறை ஒன்றும் வராது. வராது. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். உங்க கையில உண்டான அம்பாளுக்கு மடி